பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் பிறந்தவுடன் நம்ம அனைவருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி பவரோட செயல்படுவோம். காரணம், நவகிரகத்தின் நாயகனான நம்முடைய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையில் சித்திரை மாதம் உள்ளே நுழைகிறார். சித்திரை மாதம் தமிழர்களுடைய சிறப்பான நாள். மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நவ கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மேலும் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் உங்களையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்க போகுது. அதாவது தென்றல் காற்று வீசப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 3 வருட காலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் போராட்டத்தை சந்திச்சிங்களோ, என்னென்ன விஷயங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்களோ, அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். நம்முடைய மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வேலை இல்லாமல் வேலை தேடிக்கு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுடைய நட்புகள் மூலமாக நீங்கள் யாரை வேலைக்கு சேர்த்து விட்டீங்களோ அவங்க மூலமாக நீங்கள் படுற கஷ்டம் உங்களால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படி நிலைமையில் இருந்தால் கூட கட்டாயமாக உங்களை கஷ்டப்படுத்துகிற உங்களுடைய மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லவே கூடவே இருக்கிற உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்டேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தனித்துவமாக தெரிய போகிறீங்க. உங்களுடைய திறமையை இப்போ தான் உங்களுடைய மேல் அதிகாரியை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு குதூகலம் உண்டு. அதே போல் மிதுன ராசி என்பவர்களில் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்க அல்லது ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா ஆனி மாதத்துக்கு பிறகு அந்த தடயமே தெரியாது. கடன் பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிரும். மேக்ஸிமம் அப்பாடி ரிலாக்ஸாக இருக்கும்பா அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம். நோய், கடன், வழக்கு இந்த 3மே எப்படா விடுதலை ஆகும், இந்த 3ல் எது நீங்கள் விடுதலை ஆகும்னு நினைக்கிங்களோ, மேபி ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு விஷயங்களில் எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அப்படி எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த 3 விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் அல்லது 3 விஷயமே உங்களை விட்டு கடந்து சென்றிடும் என்பது உண்மை. அதேபோல் மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே தொழிலில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நம்ம தொழில் பண்ணோம்னா நமக்கான மரியாதை இருக்கணும், நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம தெரியணும் அப்படின்னு கொஞ்சம் புதுமையான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிருப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற அத்தனை விஷயமும் வெளியே சொல்லிட்டு செய்கிறதுனால காப்பி பேஸ்ட் ஆகிடுது. உங்கள்கிட்ட காப்பி பண்ணி நீங்கள் செஞ்சு முடிக்கவங்களும் இன்னொருத்தன் பேனர் வச்சிடறான், போர்டு வச்சிடறான். அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு பல இன்னல்கள் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சரியாக போகுது. உங்களுடைய தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரப்போகுது. புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சனி பகவான நம்முடைய குரு பகவான் பார்க்க போகிறார். ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடுலலாம் போய் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள், வெளி மாநிலத்திலலாம் போய் நீங்கள் உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் மிதுனராசி அன்பர்களுக்கு உறுதியாக நிம்மதியான தூக்கம் இனிமே தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கமும் இல்லை, நிம்மதியாக நீங்கள் வாழவும் இல்லை. சந்தோஷம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு 3 வருடத்தில் போராட்டம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ
நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போன பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வருகிற கார்த்திகை மாதம் வரையும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் கவனமாக இருக்கணும். உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். நீ வேலை பார்க்குற இடத்துல வயது குறைஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட விவாதம் பண்ணுறது, அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணுவதெல்லாம் நிறுத்திக்கணும். அதே போல் ஃபோனில் ஏதாச்சும் எஸ்எம்எஸ் பண்ணுறது, எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு அதை அவங்க வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் நல்ல விதமாக சொல்லியிருப்பீங்க, ஆனால் மற்றவங்க தவறாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதில் கவனம். ஃபோட்டோஸ் அனுப்புறது, வீடியோஸ் அனுப்புறதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். குரு பார்வை இப்போ கிடையாது. ஸோ ஆனி மாதத்துக்கு மேலே குரு பகவானுடைய பார்வை ராகு கிடைக்காது. அப்போ உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் உங்கள் அப்பாவுடைய ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்பாட்ட இப்போவே சொல்லிடுங்க, அப்பா ஆனி மாதத்துக்கு மேலே யார்கிட்டையும் தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம். ஸோ நீங்கள் கரெக்டாக இருங்க. புதுசாக யாராவது உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வந்தாலும் சரி, புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்க சொன்னாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்கப்பா, அவசரப்பட வேண்டான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், கிட்டத்தட்ட 20-30% நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்புங்க. ஏன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கட்டாயமாக டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாதவர்களும் ஜோதிடம் பார்க்க முடியுமா, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய வயது, உங்களுடைய பேர் மட்டும் அனுப்புனா மட்டும் போதும். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பிரசனம் அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம இப்போ வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் புதிய வகுப்பு தொடக்கம். கிட்டத்தட்ட இது 5வது வகுப்பு. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கலாம், ஜூம் மீட்டிங் மூலமாக. ஓகேவா? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். வீட்டிலேருந்தே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு, முதல் வகுப்பு ஆரம்பம். ஓகேவா? ஸோ மறக்காமல் கலந்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் திரும்ப அனுப்புவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மேலும் மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியின் அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.